முருங்கைக்கீரை பொரியல் வந்து எப்படி எண்ணெய் இல்லாமல் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இது கரைஞ்ச உடனே அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்ச கீரை ரெண்டு பூண்டு தட்டி வச்சு பாருங்கள். இது வந்து எண்ணெயே போட வேணாம், எண்ணெய் வெங்காயம் இதெல்லாம் போட வேணாம், அது வேறு மெத்தட். இப்போது நம்ம என்ன பண்ணணும், நல்ல வானல் காஞ்ச உடனே கடாய் காஞ்ச உடனே தண்ணி விடணும். கொஞ்சமாக விடணும், நிறைய தண்ணி விடக்கூடாது. தண்ணி விட்டுட்டு அதில் என்ன பண்ணணும், சால்ட்டு போட்டு கரைஞ்ச உடனே நல்லா அப்படியே கரைஞ்சிடும். உடனே சால்ட்டு கொஞ்சம் நேரத்தில் கரைஞ்ச உடனே கீரையை போட்டு நல்லா வதக்கணும். கீரை வதங்கிச்சு பாருங்கள். முருங்கைக்கீரையெல்லாம் ரொம்ப நேரம் வந்து வதக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் வதக்கணும். கலர் கொஞ்சம் லைட்டாக மாறிட்டே வரும்போது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா கசக்கும். அதனால் அதுக்காக வேக வைக்காமல் இருந்தாலும் வயிறு கெட்டு போயிடும். அதனால் ஒரு லிமிட், அது பதமாக பார்த்துட்டே இருக்கணும். டக்குன்னு வந்து நம்ம என்ன பண்ணணும், இறக்கிடணும், ஆஃப் பண்ணிடணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு, இதை பார்த்துட்டே இருந்தோம். அதில் இருந்த முருங்கைக்கீரை அலசின இல்லையா, அலசி வச்சிருந்த இல்லையா, இப்போ கீரையில் இருந்த தண்ணியே இதில் இருக்குது. இந்த கலர் திரும்புது பாருங்கள். அந்த கலர் மாறும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். எவ்வளோ கீரை போட்டால் எவ்வளோண்டு ஆயிடுச்சு பாருங்கள். ஆஃப் பண்ணிடணுன்னா இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த பாருங்கள், இது வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, இதுலேயே 2 காஞ்ச மிளகா, ஒரு பூண்டு போட்டு அரைச்சிருக்கேன். இப்போது இதை வந்து நான் தூவி இறக்கிடுவேன். அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, எண்ணெய் இல்லாமல் நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். இதை அப்படியே தட்டில் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், உங்களோட விருப்பம் அது. அவ்வளோதான்.